ரோமர்களின் நிருபம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து என்றால் மறைவாயிருந்து அர்த்தம். இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது. சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்படத்தக்கதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இந்த வசனங்களிலிருந்து கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் செவன் சீல், த மிஸ்ட்ரி ஆஃப் செவன் சீல், ஏழாம் முத்திரையை பற்றிய ரகசியம். ஏழாம் முத்திரையானது இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. நம்ம 7 முத்திரைகளை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் எல்லாத்தை விட முக்கியமானது 7ஆம் முத்திரை, செவன் சீல். இந்த செவன் சீல் மிஸ்ட்ரியானது இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உலக தோற்றம் முதல் அடக்கமாயிருந்தது, அது மறைவாக இருந்தது, இப்பொழுது அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ரகசியம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம்தான். அதான் 26ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே, மிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தான் போதிக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் போதிக்கிறாங்க, சாபனத்து மக்களும் போதிக்கிறாங்க, எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி தான் போதிக்கிறாங்க. கிறிஸ்தவனுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவ மார்க்கம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லுகிறது என்று உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு லெவல் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நம்ம புற மதசரை எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இந்த சாபந்த மக்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவன் திருத்துவமாய் இருக்கிறார், அவர் 3இல் ஒருவராக இருக்கிறார், அவர் இரட்சகர், அவர் தேவன். இவ்விதமாக அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. பெண்டேகாஸ்டல் பீப்புள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக மைமைப்படுத்தி காண்பிப்பார்கள். ஆனாலும் அவங்களுக்குள்ள திருத்துவம் என்ற அந்த உபதேசம் அதிகமாக வேரூன்றி இருக்கிறது. அவங்க ஜீசஸ் கிரைஸ்டை ஒரு லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு சுகமளிக்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார், நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அதே போல் இந்த மெசேஜில் இருக்கிற பீப்புளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ஒன் காட் ஜீசஸ், ஒரே தேவன் 3 ஸ்தானங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார். பிதா, குமாரன், பசுத்தாவி என்ற 3 ஸ்தானங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ற அந்த ஒன் காட் டீச்சிங் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆழமான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஆமென். அது அவருடைய பிரைடுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிற வெளிப்பாடு எல்லாருக்கும் வரல, மெசேஜ் பீப்புளுக்கும் அது வரல. அதனால அதுல கொஞ்சம் பேருக்கு தான் அந்த வெளிப்பாடு வந்திருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், அதுதான் 7ஆம் முத்திரை. 7ஆம் முத்திரை என்றால் இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், முத்திரைகளை அவர் திறந்து கொண்டே இருக்கிறார். இந்த பைபிள் தான் 7 முத்திரையின் புஸ்தகமாக இருக்கிறது.
இது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேகத்திலே வந்திருக்கிறார், அதான் 7 சீல். அந்த மேகம் ஏறக்குறைய அரை மணி நேரம் காணப்பட்டது. அவர் மேகத்திலே வந்திருக்கிறார், 7 தூதர்களோடு கூட வந்திருக்கிறார். அவர் வந்து முத்திரைகளை திறந்து அதை ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசி சபைக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நம்ம மத்தியிலே இருக்கிறார், வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். He is still opening the seals. Hallelujah. இப்பொழுதும் முத்திரைகளை திறந்து கொண்டிருக்கிறார். அது ஏதோ மார்ச் மாதம் அது திறக்கப்பட்டது, 1963 வருஷம். அதோடு அது முடிஞ்சு போச்சு கிடையாது. இப்பொழுதும் இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார் என்றால் முத்திரைகளை திறந்து கொண்டே இருக்கிறார். நம்ம இங்கே வரும் பொழுதெல்லாம் அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. ஆமென். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இந்த பைபிள் ஆனது நமக்கு நியூ புக்காக மாறி இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க புஸ்தகம் தான். பைபிள் பிகம் நியூ புக் என்று பிரதர் பெர்னாஸ் சொல்லுகிறார். ஆக்சுவலாக பைபிள் நியூ புக்காக மாறலை, பைபிள் என்னைக்கு இருந்த மாதிரி தான் இருக்குது. இதே புஸ்தகம் தான் அப்படியே தான் இருக்குது. இது நியூ புக்காக மாறலை. ஆனால் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்பொழுது சேஞ்ச் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க, பைபிள் சேஞ்ச் ஆகலை, அது அப்படி தான் இருக்கிறது. ஆனால் நம்ம சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம சேஞ்ச் ஆனனால இந்த பைபிளை நம்ம இப்போ படித்தா அது நமக்கு நியூ புக்காக இருக்கிறது. ஆமென். The Bible hasn't changed, but we have changed. நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்பொழுது சேஞ்ச் ஆகியிருக்கிறது. நம்ம தேவனை வந்து இப்பொழுது முன்னால விட அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஆமென். ஒருத்தட்ட பழக பழக நம்ம அவங்களுடைய சுவாபத்தை அறிகிறோம். அவங்கள்ட்ட ரொம்ப டீப்பாக க்ளோஸாக பழகுனா அவங்கள நம்ம இன்னும் அதிகமாக அறிய முடியும். அதே போல தான் நம்ம இப்பொழுது முன்னால் அறிந்ததை விட இப்பொழுது வார்த்தையை ஆழமாக அறிந்திருக்கிறோம். ஆமென். அதில் பவுலுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாரை விட அதிகமாக இருந்தது. அந்த அப்போஸ்தலர் காலத்திலே பவுல் தான் வந்து தேவனோடு கூட ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப் வைத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு விசேஷமாக வெளிப்படுத்தியிருந்தார். அதனால தான் அவன் சொல்லுகிறான், இந்த ரகசியத்தை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். எல்லா மிஸ்ட்ரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அது வந்து சிங்குலர் மிஸ்ட்ரி, ஒரே ஒரு ரகசியம் தான். அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். அதுதான் இந்த பைபிள் முழுசும். அது இஸ் எ மிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் பவுலுக்கு வந்து அது ரொம்ப கிளியராக வெளிப்படுத்தப்பட்டது. மற்ற எல்லாரை காட்டிலும் பவுலுக்கு அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டபடினாலே என் சுவிசேஷம் என்று சொல்லுகிறான். மை காஸ்பல், த ப்ரீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் நான் சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேற ஒரு சுவிசேஷத்தை ஒருவன் போதிப்பான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:8 சொல்லியிருக்கிறார். பவுல் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அது ரொம்ப கரெக்ட் என்பதை அறிந்திருந்தான். பவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் தமஸ்குக்கு போகும் பொழுது சடிதியான ஒளியினாலே அவனை சந்தித்தார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்பொழுது நீர் யார் என்று அவன் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது அவன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவன் அக்னி சம்பத்தை பார்த்தான், லைட்டை பார்த்தான். லைட்ல இருந்து வாய்ஸ் வந்தது. அதனால லைட் அந்த வாய்ஸ் இதை வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். Paul had a light in his day with a voice. அந்த வாய்ஸ் அவனுக்கு வந்தது. அதனால அவனுக்கு ஆண்டவர் நேரடியாக தன்னை வெளிப்படுத்தினார்.
தனிப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தினார். டோட்டலா வெளிப்படுத்தல, ஒரு காங்கிரிகேஷனா அவனுக்கு வெளிப்படுத்தாதபடி தனிப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் பவுலுக்கு அதை வெளிப்படுத்தினாலே அவன் தன்னுடைய சுவிசேஷத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை பற்றிய தன்னுடைய பிரசங்கத்தை குறித்து நிச்சயமுடையவனாய் இருந்தான். அதனால அந்த மிஸ்ட்ரி சிங்குலராக இருக்கிறது, அது ப்ளூரல் அல்ல. ஒரே ஒரு ரகசியம்தான், பைபிள் முழுசும் ஒரே ரகசியம்தான். அது ரகசியம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரணாமோடு மேகத்திலிருந்து பேசினார். Go to Jeffersonville, the mystery of 7 seals will be opened. நீ ஜெபர்சன்வில்லுக்கு போ, இந்த 7 முத்திரையுடைய 7 ரகசியங்கள் வெளிப்படும் என்று சொன்னார். கர்த்தர் பிரணாமுக்கு மேக சம்பத்திலிருந்து பேசினார். அங்கே பவுலுக்கு அக்கினி சம்பத்திலிருந்து பேசினார். அதனால 2 மேஜர் ப்ராஃபிட். பவுல் ப்ராஃபஸியாக அதை எழுதுகிறான், பிரணாம் அதை ஃபுல்ஃபில்மெண்டா பார்க்கிறார். பவுல் அதை தீர்க்க தரிசனமாக அது நடக்க போகிறது என்று சொல்லுகிறான். பிரணாம் என்ன சென்றால் நடக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது அது நடக்கிறது. அதனால ஆண்டவர் 2 பேரை தெரிந்து கொண்டார், பவுல் பிரணாம். இந்த 2 பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் வெளிப்பட்டது, மற்ற எல்லாருக்கும் அது வெளிப்படலை. ஒரு சத்தியம் குறைவாகத்தான் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதுதான் பிரணாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் அதை ப்ராபசியாக வருங்காலத்திலே அது வெளிப்படும் என்று எழுதிவிட்டு போய்விட்டார். ஆனால் தீர்க்கதரிசி அது நிறைவேறுதலை காண்கிறார். ஆமென். ஜூனியர் ஜாக்சன் ஒரு சொப்பனம் காண்கிறார். பிரணாம்கிட்ட சொல்லுகிறார். ஜூனியர் ஜாக்சனுங்கிறவர் ஒரு பாஸ்டர், டியூஷனில் இருக்கிறார். டியூஷன் இல்லை, இது அவர் அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர். பிரணாமுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஒரு நாளில் பிரணாம்கிட்ட நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிறார். இஸ் திஸ் த சைன் ஆஃப் த எண்ட் சார்? ஐயன்மீர் இதுவா சமயம் 62ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 30ஆம் தேதி ஈவினிங்கில் கொடுக்கப்பட்ட செய்தி. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையில் மழை பெய்து அந்த மலை சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறது. அதில் ப்ளூ கிராஸஸ் இருந்தது, நீல நிற புற்கள் இருந்தது. இதோ நானும் நீங்களும் இன்னும் அநேக போறவர்களும் அந்த மலை மேலே ஏறி நடக்கும் பொழுது அந்த மலையில் சில ரைட்டிங்ஸ் இருந்தது, சில எழுத்துக்கள் இருந்தது. அதை அது ஒரு மிஸ்ட்ரியாக இருந்தது, ரகசியமாக இருந்தது. நீர் அந்த எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லிக்கொண்டே வந்தீர் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக எல்லாரும் மலை உச்சியில் வந்துவிட்டோம். மலை உச்சியில் வந்தும் பொழுது நீர் கையை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு கடப்பாறை போன்ற ஒரு கருவி கிடைத்தது. நீர் அதை வைத்து மலையினுடைய முகட்டை அதை வெட்டி எடுக்கும் பொழுது அங்கே உள்ள ஒரு ஒயிட் கிரானைட் இருந்தது. இதுவரைக்கும் அதில் சூரியன் பிரகாசிக்கவே இல்லை. That light had never come upon that stone. அப்பொழுது நீர் சொன்னீர், இந்த வெள்ளை கிரானைட்டே நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. Look upon this light has never come upon it before. இதையே நீங்க பார்த்து கொண்டிருங்க, இது மேல வெளிச்சம் இப்பொழுதுதான் முதலாவது பிரகாசிக்கிறது. உலகம் தோன்றும் முன்னே வெளிச்சம் உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அந்த மலையை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வரல, அந்த கல்லுக்குள்ளே வெளிச்சம் வரல. இப்பொழுதுதான் முதலாவது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீங்கள் இதையே பார்த்து கொண்டிருங்கன்னு சொல்லி அவர் மேற்கு நோக்கி போக ஆரம்பித்தார். கோயிங் டுவர்ட்ஸ் த வெஸ்ட், டுவர்ட்ஸ் த செட்டிங் ஆஃப் த சன். சூரிய அஸ்தமனத்தை நோக்கி அவர் போய்கொண்டிருந்தார். அப்படி போயிட்டு அவர் ரொம்ப தூரம் போன உடனே அவர் ரொம்ப சின்ன உருவமாக மாறி அவர் காணாமலே போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது சிலர் என்ன செய்தார்கள் என்றால் அங்கேயும் இங்கும் பார்த்தார்கள். பிரணாம் போய்விட்டார் அப்படி என்று சொல்லி some took one way and some another. ஒருத்தர் இந்த வழியா இன்னொருத்தர் அந்த வழியா போயிட்டாங்க. But a very few stayed and looked on to what I had told them. ஆனால் கொஞ்சம் பேர் தான் அந்த வெள்ளை கிரானைட்டை பார்த்து கொண்டே இருந்தாங்க.
மற்றவங்களெல்லாம் இங்கே இங்கே சதறி போயிட்டாங்க. பிரதர் பிரணாம் வெஸ்ட் நோக்கி போயிட்டார் அப்படி என்று ஒரு தரிசனத்தை சொல்கிறார். அதனால் அருமையானவர்களே, இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கேப்ஸ்டோன் தலைக்கல்லானது இன்னைக்கு அது திறக்கப்பட்டிருக்கு. மலை மேலே இருக்கிறது அந்த தலைக்கல் இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. அதுக்குள்ள வெளிச்சம் இதுவரைக்கும் பிரகாசிப்பல்ல. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் அந்த சத்தியம் வெளிப்படலை. 7 சீல் மிஸ்ட்ரி வெளிப்படலை. இப்பொழுது அது வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருங்கன்னு பிரதர் பிரணாம் சொல்லும் பொழுது, ஜூனியர் ஜாக்சன் வந்து பிரதர் பிரணாம் எங்கே போகிறாருன்னு பார்க்குறாரு. அவர் மேற்கு நோக்கி போகிறார். அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சிலர் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிதறி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும், வெரி ஃபியூ ஸ்டேட் அண்ட் லுக்ட் ஆன் டு வாட் ஐ ஹேட் டோல்ட் தம். பிரதர் பிரணாம் என்ன சொன்னாரோ அதை மாதிரி அவங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே அவங்க சிதறி போயிட்டாங்க. அதுதான் இப்பொழுது நடக்கிறது. 7 சபை காலங்களுக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார். பிரதர் பிரணாம் அதை இன்டர்பிரட் பண்ணுகிறார், அதை விளக்கி காண்பிக்கிறார். 1960ஆம் வருஷம் 7 சபை காலங்களுடைய ரகசியம் வெளிப்பட்டது. அது ஒரு ரகசியம். இந்நாள் வரைக்கும் அது வெளிப்படலை. அந்த மலையின் மேல் ஒவ்வொரு சபை காலத்தினுடைய சீக்ரெட் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:3 சொல்லப்பட்டதை பிரணாம் அந்த போதர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். அது முடிந்து விட்டது. இப்பொழுது மலை உச்சிக்கு வந்தாச்சு. அதான் 7 சீல் கேப்ஸ்டோன். அந்த கேப்ஸ்டோன் 7ஆம் முத்திரையானது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை அங்கே அந்த முகட்டை வெட்டி அவர் எடுக்கிறார். அப்பொழுது இதையே பார்த்து கொண்டிருங்கன்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு வந்து பிரணாம் ஆண்டவர் காட்சி விட்டு எடுத்துக்கொண்டார். அவர் மேற்கு நோக்கி போயிட்டார். பிறகு அவர் காணாமல் போயிட்டார். அவரை வந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டார். சிலர் பிரணாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் தீர்க்கதரிசிங்கிறாங்களே ஒழிய இந்த பைபிளை பார்க்கறதில்லை. பைபிளை ஒதுக்கி வைத்துட்டு அவங்களுடைய பிரசங்கத்தில் ஃபுல்லாகவே தீர்க்கதரிசி என்று சொல்கிறாங்க. தீர்க்கதரிசியும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அவர் மேற்கு நோக்கி போகிறாங்க, அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் வந்து இங்கேயும் அங்கேயுமாக போயிட்டாங்க. இன்னைக்கு மெசேஜில் அதிக விதமான குழப்பங்கள். அதனால் சிலர் இங்கேயும் அங்கேயும் போயிட்டாங்க. பல விதமான தவறான உபதேசங்களுக்கு போய்விட்டார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் மட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. 7 சீல். இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார்? அதில் எதுவுமே எழுதலை. அன்ரிட்டன் வேர்டு. அது ஒயிட் கிரானைட்டாக இருக்கிறது. இப்பொழுது அதன் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மிஸ்ட்ரி இன்னைக்கு நமக்கு ரிவீல் ஆகிருக்கிறது. ஆமென். நம்ம மனுஷனையே பார்க்காதபடி, தீர்க்கதரிசியை பார்க்காதபடி நம்முடைய கண்களை நம்ம திருப்பி நம்ம வந்து இந்த பைபிள் வேர்டை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வெளிப்பாட்டை கொண்டு இந்த பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதனால நம்முடைய கண் வந்து இப்பொழுது இந்த ஒயிட் ஸ்டோனை பார்க்கிறது. இன் ரைட்டிங் இன் பிட்வீன் த லைன்ஸ். இது வரிகளுக்கு இடையே எழுதப்பட்டதான இதுவரைக்கும் பிரகாசிக்காத வெளிப்படாத அந்த ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அதை நமக்கு ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அன்ரிட்டன் வேர்டை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கிறது. அதுதான் 7 சீல் 7 thunders 7 முத்திரைகளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. We took our eyes off him and we started looking after the man. இத மனுஷனை நம்ம பார்க்காதபடி நம்ம அந்த வேல்யூ ஆஃப் த ஸ்டோன், அந்த ஸ்டோனுடைய வேல்யூ என்ன, அந்த அன்ரிட்டன் வேர்டு, அந்த எழுதப்படாத அந்த வார்த்தையினுடைய ரகசியம் என்ன என்பதை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்கிறது என்றால் நமக்கு ஒரு செப்பரேஷனை ஏற்படுத்துகிறது. நம்ம விதமாக போதித்தால் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு செப்பரேஷன் ஏற்படுகிறது. அவங்க தீர்க்கதரிசி சொன்னார் மோதிரம் போடணும்,
திகிதிசி சொன்னார், அது செய்யணும் இதை செய்யணும், அந்த மாதிரி காரியங்களை தான் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ரகசியத்தை பார்க்கல. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தை பார்க்கும் பொழுது, நம்ம அவ்விதமாக பார்க்கும் பொழுது அது என்ன செய்யுது என்றால் ஒரு செப்பரேஷனை ஏற்படுத்துகிறது. நான் மெசேஜில் 50 வருஷம் இருந்தோம், நாங்கள் 30 வருஷம் இருந்தோம் அப்படி என்று அவர்கள் அதில் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் நான் எவ்வளவு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, அதுதான் முக்கியமான காரியம். 50 வருஷம் மெசேஜில் இருந்தோம், இப்பொழுது 2-3 வருஷமா மெசேஜில் இருக்கிறவங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்த இவங்க அவங்கள விட பெரிய விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது அது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 முத்திரைகள் ரகசியம் இப்பொழுது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலுக்கு அது சீட் ஃபார்மாக இருந்தது, பெர்னாமுக்கு அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபார்மாக, அது நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆமென். இந்த ஞானம் பவுலுக்கு தான் அது வெளிப்படுத்தப்பட்டது. 1 கொரிந்தியர் 2:6 வாசிக்கலாம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதை தேவ ஞானத்தை பேசுகிறோம், தேறினவர்களுக்குள்ளே இதை பேசுகிறோம். இதை பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவராயிலும் அறியவில்லை. 2வது வாசிக்கலாம். 8வது. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இதை ஒருவரும் அதை அறியவில்லை. ஞானிகள் வேத பண்டிதர்கள் அதை அறியவில்லை, பைபிள் காலேஜ் படிச்சவங்க அதை அறியவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அங்க ஒரு டிவைடிங் லைன் வருது. பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனாயிலும் அறியவில்லை, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவங்களுக்கு அது வெளிப்பட்டா அவரை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படி என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். வேதபாரர், பரிசேயர், சதிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் பைபிள் நன்றா படித்திருந்தாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க கண்ணு முன்னால் இருக்கும் பொழுது, அவங்க ஆராதிக்கிற தேவன் அவர்கள் நடுவிலே வரும் பொழுது அவரை அறியவில்லை. அவரை பற்றிய ரகசியத்தை அவர்கள் அறியவில்லை. அவர் தேவன், அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவர்தான் தாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறியாதபடியினாலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதனால் அந்த மிஸ்ட்ரியை அறியலைன்னா அவரை சிலுவையில் அறைய வேண்டிய அந்த விதமான சூழ்நிலைக்கு போகிறார்கள். crucifying the God of glory, மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் இன்னைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. 7 seal is Christ. அது 7ஆம் முத்திரை கிறிஸ்துவாக இருக்கிறது. 7ஆம் முத்திரை அவர் இறங்கி வந்ததை குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம அவரோடு கூட ஃபெல்லோஷிப் வைத்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம இன்னைக்கு ஃபெல்லோஷிப் வைத்திருக்கிறோம். எபேசியர் 3:11 வாசிக்கலாம். எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினோட ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. பாலுக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டது. பால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்தான். அந்த வெளிப்பாட்டோடு கூட இன்னைக்கு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம். ஆமென். 7ஆம் முத்திரை பிரசங்கம் பண்ணும் பொழுது பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவர் இதை ஸ்டாப் பண்ணு என்று சொல்லிவிட்டார். அதனால் பழைய புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 7 முத்திரை பாதி தான் எழுதியிருக்கும், மீதி எழுதியிருக்காது. அதன் பின்பு அவங்க அந்த மீதி இருக்க காரியத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு மேலே நீ சொல்லாத, ஸ்டாப் ஹியர். 7ஆம் முத்திரை அந்த செய்தியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இங்கே நிறுத்து என்று கர்த்தர் சொன்னார். ஐ would better stop right here. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போகிற, பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பிரசங்கம் முக்கால்வாசி போகிறதுல நான்
ஐ வுட் பெட்டர் ஸ்டாப் ரைட் ஹியர். நான் இதோடு கூட நிறுத்திவிட விரும்புகிறேன். இதுக்கு மேலே நான் சொல்லுவேன் என்றால் சாத்தான் அதை டேமேஜ் பண்ணிடுவோம். பின்பு அதுவும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் இறங்கி வந்தது தான் சொல்லியிருக்கிறார். அந்த 3 புல்ஸை சொல்லியிருக்கிறார். நான் அதில் ஏதாவது பிரமாதமாக இருக்குமான்னு பார்த்தேன். அதை படிக்கும் பொழுது அது ஒன்றுமே அவர் இறங்கி வந்தது தான் சொல்லியிருக்கிறார். 7ஆம் முத்திரையை நீங்கள் வாசிக்கும் பொழுது. ஆனால் அதை முதல்ல அதை வெளியிடக்கூடாது என்று ஃபர்ஸ்டில் அதை வெளியிடலை, பின்பு அதை வெளியிட்டுட்டாங்க. அதை வெளியிட வேண்டாம் என்று சொன்னார். என்ன ஒரு மிஸ்ட்ரி! எல்லாம் மிஸ்ட்ரி ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. ஆனால் அறிய வேண்டிய லெவல் வேற. எல்லாருமே இயேசு கிறிஸ்து தான். உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவங்களும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சு கொண்ட விதம் வேற, நம்ம புரிஞ்சு கொண்ட விதம் வேற. நம்ம அவருடைய பிரைட் ஆகிருக்கிறோம். ஆமென். அதனால 7 seal absolutely a total secret. அது முற்றிலுமான ஒரு சீக்ரெட்டாக இருக்கிறது. உலகத்தின் மக்களுக்கு சீக்ரெட்டாக இருக்கிறது. இன்னும் அவருடைய ஆவியை பெறாத எல்லாருக்குமே அது சீக்ரெட். இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அது எப்படி வெளிப்படுத்தப்படுது? ரொம்ப ஹம்பிள் வே, ரொம்ப எளிமையான முறையிலே. ஆமென். Just say right in the word these secret passages. இந்த சீக்ரெட் passages அந்த ரகசியமான காரியங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராக் beneath the rock, பாறைக்கு கீழே பாறை, that we might see the program of God. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய புரோகிராமையும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய புரோகிராம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மிஸ்ட்ரி அது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கிறது. அவருடைய புரோகிராம் என்ன, அதுவும் ஜனங்களுக்கு இன்னைக்கு மிஸ்ட்ரியா இருக்கிறது. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு, 7ஆம் முத்திரையானது திறக்கப்பட்ட பின்பு ஜீசஸ் அண்ட் ஹிஸ் புரோகிராமை நம்ம இன்னைக்கு காண்கிறோம். ஆமென். அது டோட்டல் சீக்ரெட். உலகத்தின் மக்களுக்கு அது டோட்டல் சீக்ரெட்டா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்ல ஃபர்ஸ்ட் சீல்ல பிரதர் பெர்னார்ட் சொல்லுகிறார், ஐ கால் யூ, ஐ ஆம் கோயிங் டு கால் யூ பிரைட். உங்களை மணவாட்டி என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால நம்ம மணவாட்டி என்று அழைக்கப்படும் பொழுது அந்த பொசிஷனுக்கு வருகிறோம். குழந்தைகளாக இருந்த நாம அந்த மணவாட்டி என்ற பொசிஷனுக்கு வரும் பொழுது இன்னைக்கு நமக்கு எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் ஆகிறது. ஆமென். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரை வெளிப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுஷருக்கு அது வெளிப்படவில்லை. முன்னால் இருந்தவனுக்கு அது வெளிப்படலை. இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசி ஆண்டவர் எடுத்துக்கொண்டு 50 வருஷம் ஆகிறது. இப்பொழுது அது ரிவீல் ஆயிருக்கு. அந்த 7 சீல் மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கிறது. அது மிகவும் உணர்ச்சி படத்தக்கதாக காணப்படுகிறது. வயலில் பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த காகம் தானியத்தை சோளத்தை சாப்பிடுங்கிறதுக்காக சில துணியில் பொம்மை செஞ்சு வச்சுருப்பாங்க. சிலர் வீடு கட்டினா அந்த பொம்மையை வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் வீட்டை பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் அந்த பொம்மையை பார்ப்பாங்க. அந்த புது வீடை பார்த்து பொறாமப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக கந்திஷ்டியை, அந்த கந்திஷ்டி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்மையை வச்சுருப்பாங்க. அதே போல் என்னஞ்சா வயலில் சோள வயலில் காகம் கிளி அதை சாப்பிடும். அதுக்காக ஒரு பொம்மையை வச்சோம்னா மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு அது பயந்து வராதான். அதெல்லாம் 7 சீல் ஒரு மிஸ்ட்ரி. சீல்ஸு 30 வருஷமா 40 வருஷமா அவங்க சீல்ஸ்னா ஏதோ ஒன்று புதுசாக வருதுன்னு ஜனங்களை பயங்காட்டி குழப்பறாங்க. இன்னைக்கு நமக்கு அது வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எளிமையான முறையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷன் பெருமை பாராட்டாதபடிக்கு தங்களுக்கு ஏதோ புதுசாக தெரிஞ்ச மாதிரி மற்றவனுக்கு தெரியலை. நாங்கள் தான் தீர்க்கதரிசி செய்தியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தான் சீல்ஸு, நீங்கள்லாம் பைபிள், நாங்கள் தான் சீல்ஸுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு ஸ்கேர் க்ரோ போல அவ்விதமான ஒரு பொம்மையை வச்சு பயங்காட்டின மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட் டைம்ல ரைட் பீப்புளுக்கு ஆண்டவர் ரைட் வேல வெளிப்படுத்தி இருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில சீல்ஸ்ன்னு சொல்லிட்டு 7ஆம் முத்திரையை பற்றி என்ன சொல்லுங்க? அது இன்னும் திறக்கல. 7ஆம் முத்திரை திறக்கலன்னா எந்த முத்திரையுமே திறக்காது. உங்களுக்கு முத்திரையே 30 வருஷமா நீங்க படிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ரைட் டைம்ல ரைட் பீப்புள் சரியான ஜனங்களுக்கு எளிமையான முறையிலே தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நல்ல ஜனங்கள் வந்து தங்களுடைய சபையை விட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி இருக்கிறது. எங்க இவங்க நம்ம சபையை விட்டு அந்த சபைக்கு போயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதனால பல காரியங்களை சொல்லி எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, நமக்கு வெளிப்பாடு இருந்தது என்றால் நமக்கு அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. யார் யார் நம்ம இங்க வந்து வார்த்தையை கேட்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க வர போறாங்க. இந்த பிரசங்கத்தை யார் யார் இங்க கேட்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க வர போறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு எத்தனை பேரை கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க வர போறாங்க. இதுதான் ஃபெய்த். ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த் இல்லாட்ட அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத போல ஜனங்களை வந்து போயிடக்கூடாதோன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு வெளிச்சமானது கல்லில் பிரகாசிக்கிறது. 7 சீல் இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த கல்லில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இது வரைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கல, இப்பொழுது பிரகாசிக்கிறது. நீங்க அதையே பார்த்துக்கிட்டு இருங்க. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை நீங்க பார்த்து கொண்டே இருக்கீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க அதை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க செதறி போகலாம். பைபிள்ல இருந்து இப்பொழுது சில உதாரணம் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். இப்பொழுது சில உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். காயின் ஆபேலை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். முதல் 5 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது காயின் ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு பலியை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அதனால காயின் அண்ட் ஏபல் வந்து ஒரே கற்பத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரே தாய் தான் 2 பேரையும் பெற்றிருக்கிறார். ஒரே கற்பத்திலிருந்து 2 பேரும் வெளிப்பட்டிருக்கிறாங்க. ஆனா 2 fathers. தாய் 1, தகப்பன் 2. காயின் சர்ப்பத்துக்கு பிறந்திருக்கிறான், ஆபேல் ஆதாமுக்கு பிறந்திருக்கிறான். ஆனா ஒரே கற்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும், இந்த 2 பாய்ஸ் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 2 பேரும் கர்த்தருக்கு தான் ஆராதனை செய்கிறார்கள். அவங்க திருத்துவ உபதேசம் அவங்களுக்கு இல்லை. ஒரே தேவனை தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அவங்க 2 பேருக்கும் என்ன சொன்னால் ஆதாம் ஏவாள் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் முதல் நாள்ல என்ன உண்டாக்கினார், 2ஆம் நாள்ல என்ன உண்டாக்கினார், 6 நாட்கள் என்ன உண்டாக்கினார், 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அந்த 7 days குறித்து சொல்லி இருக்கிறாங்க. தேவத்துவத்தை குறித்தும் சர்ப்பத்தின் வித்தை குறித்தும் காலங்கள் எப்படி மாறிவிட்டது. நாங்க முதல்ல ஏதேனில் இருந்தோம், இப்போ வெளியே வந்துட்டோம். டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, காலங்கள் மாறி இருக்கிறது. இவங்க 2 பேரும் அம்மா அப்பாட்ட உட்கார்ந்து அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து கர்த்தர் எப்படி எல்லாத்தையும் உண்டாக்கினார் எல்லா ரகசியத்தையும் அவங்க கேட்டாங்க. 2 பேருக்குமே சத்தியம் தெரியும். 2 பேரும் சேம் டேப்பை தான் கேட்குறாங்க. பிரணாமுடைய டேப்பை தான் கேட்குறாங்க. 2 பேரும் பிரணாமுடைய மெசேஜை தான் படிக்கிறாங்க. எல்லாரும் வந்து எல்லாம் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் ஒருத்தனுக்கு வந்து தேவனோட ஐக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. Abel had a private communication of the secret of redemption. மீட்பை குறித்தான ரகசியம் அவனுக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்க்கதரிசி புத்தகம் தான் படிக்கிறாங்க. இவனுக்கு சீக்ரெட் ரிவீல் ஆயிருக்குது, இவனுக்கு ஆகலை. இது காயின், இது ஆபேல். ஆபேலுக்கு தேவனோட ஐக்கியம் இருந்தது. அதுல அதனுடைய சீக்கிரட்டை வந்து ஆபேலுக்கு புரிஞ்சது, ஆனா காயினுக்கு புரியல. எல்லாரும்
ஒரு பிரதர் வந்து பிரசங்கம் பண்ண வரார். அது ஒரு ஜப கூட்டம். அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த ஜப கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணாண்டா இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இந்த வீட்டை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, அந்த ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படி சொல்லும் பொழுது, இல்லை நான் தான் பிரசங்கம் பண்ணுவேங்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணுவார்? மணவாட்டி மரம் திருப்பி அழிக்கப்படுதல், த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த பிரைட் ட்ரீ. அதை அவர் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதை 2-3 நாளாக அந்த புஸ்தத்தை பாக்கெட்டில் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பிரசங்கத்தை அங்கே பேசுகிறார். என்ன சம்பந்தம் இல்லாமல் சொல்லதை சொல்லுமா கிளிப்பில்லாத மாதிரி அப்படியே சொல்கிறது. அவங்களுக்கு சொந்தமாக எதுவும் சொல்ல தெரியாது. பெனாம் என்ன சொன்னாரோ அந்த புஸ்தத்தை படித்து அப்படியே சொல்கிறது. இதுதான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் இருக்க என்ன மிஸ்ட்ரின்னு தெரியுமா? தெரியாது. அதனால் ஆபேலும் புஸ்தத்தை படிக்கிறான், காயினும் புஸ்தத்தை படிக்கிறான். 2 பேரும் மெசேஜில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு சீக்ரெட் ரிவீல் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. அந்த ரகசியம் வந்து ஆபேலுக்கு அது வெளிப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி வந்து ஆடம் வந்து ஈவ் வந்து ஏதேன் தோட்டத்தை வெளியே வந்தாங்க, அது எவ்விதமான ஒரு பாவம், பழத்தை சாப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு சீக்ரெட் இருக்கிறது. அந்த சீக்ரெட் ஆஃப் ரெடம்ஷன் வந்து ஏபேலுக்கு அது வெளிப்படுத்தப்படுது. அவன் தேவனோடு கூட ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைத்திருந்தான். ஹல்லேலூயா. இவன் புஸ்தகம் தான் படிப்பான ஒழிய ஆண்டவரோட ஐக்கியம் கிடையாது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மைட்டி ஏஞ்சல் வந்திருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைப்பீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படும். அல்லது புஸ்தகம் ஒரு டாக்டரினாக தான் இருக்கும். அது ஒன்காடு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம், அது சர்ப்பத்தின் வித்து, இது அவர் முக்காடு போடக்கூடாது, இதை மாதிரி காரியங்கள் தான் அவனுக்கு வெளிப்படும். சாபனம் வந்து நம்ம போகக்கூடாது, இதுதான் அவனுக்கு தெரியுமே ஒழிய. ஆனால் தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இல்லை. ஏபேலுக்கு அந்த கனெக்ஷன் இருந்தது. அவனுக்கு அந்த வெளிப்பாட்டினாலே அவன் ரத்த சம்பந்தமான பலியை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு எல்லாம் கோட்ஸ். பெனாம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார், இங்கே என்ன சொல்லியிருக்கிறார், அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், உடனே கோட்ஸை வாசித்து காமிப்பாங்க. ஆனால் ஆபேலுக்கு மைண்ட் ஆஃப் காட் இருக்கு, தேவனுடைய சிந்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இவங்க கோட்ஸ் தான் பார்ப்பாங்க, ஆனால் தேவனுடைய சிந்தை அவர்களுக்கு இல்லை, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லை. இதுதான் மெசேஜ் பிலீவர்ஸில் 2 விதம் இருக்கிறாங்க. அதனால் கோட்ஸை காமிச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பதில் அவங்க சொல்றதுக்காக கோட்ஸ் காமிப்பாங்க, தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லை. அதனால் ஆபேல் வந்து காயினுக்கு ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறான். அந்த ஆபேல வந்து இந்த காயின் புரிய முடியலை. அதே போல் இன்னைக்கு ஆவிக்குரிய மெசேஜில் ஆவிக்குரியவங்க 7 சீல் மிஸ்ட்ரியை உடையவங்களுக்கு அவங்கள மற்றவங்க புரிஞ்சு கொள்ள முடியாது. இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களும் நம்மளும் ரொம்ப டிஃப்ரெண்ட். காயின் ஆபியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஒருத்தனுக்கு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்குது, ஒருவனுக்கு மைண்ட் ஆஃப் காட் இருக்கிறது. 2 பேரும் சேம் மெசேஜ் தான். இந்த மெசேஜ் தான் அவனும் படிக்கிறான், 2 பேரும் படித்தாலும் அந்த மெசேஜில் தேவனுடைய சிந்தையை அவன் கேட்ச் பண்ணுறான், இவனால் கேட்ச் பண்ண முடியலை. வெளியரங்கமாக தான் படிக்கிறான். மலையில் வந்து அநேக ரைட்டிங்ஸ் இருக்கிறது. பெனாம் அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறார். அதே போல் அது என்ன சொன்னால் இன்னைக்கு டாக்டரினா பெனாம் செய்தியில் நிறைய வெளிப்பாடு இருக்கிறது, அதெல்லாம் அறியலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த கிரானைட், ஒயிட் கிரானைட்டை பார்க்க முடியல. அந்த இன்சைட் பிரமிடுக்குள்ள என்ன ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது, இது தேவனுடைய சிந்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஏபேல் கேட்ச் பண்ண முடிஞ்சது, காயினால கேட்ச் பண்ண முடியல. அதே போல ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை வந்து எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு கூட ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருந்தது. ஆதியாகமம் 5:24-25 வாசிக்கலாம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதோ தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அவன் தான் அந்த பிரமிடை கட்டுகிறான். அவனுக்கு அந்த வெளிப்பாடு இந்த இப்ப ஏனோக்கு கட்டின பிரமிடு தான் இன்னைக்கு எகிப்தில் இருக்குது. அவளை தலைக்கல் வைக்கப்படவில்லை.
தலைக்கல்லை ஜனங்கள் புறக்கணித்தார்கள். அவனுக்கு அந்த வெளிப்பாட்டின்படி அதை செய்கிறான். ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எனக்கு காலத்தில் தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளை விவாகம் செய்து கொண்டு கலப்படமாக இருக்கிறார்கள். அதிகமான மல்டி கல்ச்சுரல் பீப்புளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் மல்டி கல்ச்சுரல் தான். உலகத்தில் யார் வேணால் விவாகம் பண்ணிக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எந்த கண்டிப்பும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் கொண்டு வந்துட்டு, அதனால் இது விருப்பப்பட்டவங்களோடு வாழலாம், அதை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அதை யாரும் தடை பண்ணக்கூடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அது சொல்லி வச்சிருக்கு. அதனால் ஜனங்கள் இந்த பக்கத்தில் தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகள் அழகாக இருக்கிறான்னு சொல்லி தேவகுமார்களும் மனுஷகுமார்த்திகளை அங்கே மிக்ஸ் ஆகி கொண்டு மனம் போல ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். அந்த மிஸ்ட்ரியை அவன் பிரமிடாக அங்கே வடிவத்தில் கொண்டு வருகிறான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தேவனுடைய சிந்தையில் நம்ம அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் என்ன நடக்கு, பேப்பரில் என்ன வாசிக்கிறோம், அவங்கவுங்க மனம் போல போய் அரசாங்கமும் சீர்கட்டு போய் ஜனங்களும் சீர்கட்டு போய் அவங்கவுங்க தங்களுடைய ஆத்மாவையும் மனசையும் சரீரத்தையும் கெடுத்து கொண்டு ஜீவிக்கிற ஒரு காலம். யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அவனவன் தந்தன் வழியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இன்னைக்கு மைண்ட் ஆஃப் காட் ரிவீல் ஆயிருக்கிறது. நம்ம தேவனோடு கூட ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அடுத்த உதாரணம் ஆபிரகாம் அண்ட் நிம்ராத். இது ஆபிரகாமின் நிம்ரோத்தை பார்க்கும் பொழுது நிம்ரோத்தை குறித்து ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் அங்கே கோபுரத்தை பற்றி பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து பார்க்கிறோம். அதனால் நிம்ரோத் கூசின் சந்ததியை சேர்ந்தவன். அவன் கர்த்தருக்கு விரோதமான ஒரு வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். இதோ 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கூசின் சந்ததியை சேர்ந்தவன், காமின் சந்ததியை சேர்ந்தவன், கானானினுடைய சந்ததியை சேர்ந்தவன், சபிக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்தவன். இந்த ஆபிரகாமும் நிம்ராத்தும் ஒரே நேரத்தில் வாழுகிறார்கள். 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே நிம்ரோத் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி அங்கே பாபேல் டவரை கொண்டு வருகிறான். ஆனால் நிம்ரோத் அந்த காலத்திலே ஒரு பலத்த வேட்டைக்காரன், ஒரு பிரபலமான மனுஷனாக இருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்தான். ரெண்டு பேருக்கும் என்ன தெரியும் என்றால் எல்லாமே தெரியும். ஜலப்பிரளயம் வந்தது ஆபிரகாமுக்கும் தெரியும், நிம்ரோத்துக்கும் தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டு விட்டார், எல்லா ஜனங்களும் அழிந்தார்கள் என்று தெரியும். அப்பொழுது ஆபிரகாமுக்கு தான் எந்த சந்ததி, சேத் சந்ததியை சேர்ந்தவன். நிம்ரோத் எந்த சந்ததியை சேர்ந்தவன், காமின் சந்ததியை சேர்ந்தவன். சேம் காம் யாப்பேத். நம்மெல்லாம் யாப்பேத் சந்ததியை சேர்ந்தவங்க. ஆனால் இந்த நிம்ரோத்துக்கு அவன் என்ன, அவனுடைய லீனியேஜ், அவனுடைய வம்ச வரலாறு அவன் அறிந்திருந்தான். ஆபிரகாமும் வம்ச வரலாறு அறிந்திருந்தான். இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான் என்றால், ஜலப்பிரளயம் மறுபடியும் வந்துவிட்டால் நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம். அந்த கோபுரத்தில் நம்ம ஏறி உச்சிக்கு நம்ம போயிட்டோம்னா ஜலப்பிரளயம் இனி மறுபடியும் வந்தால் கர்த்தர் நம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்பினால் நம்ம தப்பித்து கொள்ளலாம். வானளாவத்தக்கதாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று அவன் சொல்லுகிறான். பில்டிங் திஸ் டவர், he wanted to stay his unbelief but not bear the judgment. நியாய தீர்ப்பை சகிக்க அவனுக்கு முடியவில்லை. நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவன் ஒரு தந்திரமான செயலை அங்கே செய்கிறான். ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். அவன் ஒரு ரிலீஜியஸ் மேனாக இருந்தான். நிம்ரோத் தான், நிம்ரோத்தின் மார்க்கம் தான் இன்னைக்கு விக்கிரக ஆராதனை,
பாபிலோனிய மார்க்கம். அவன் தன்னை ஒரு பக்திமானாக காமிக்கிறான். பின்பு அவன் என்ன செய்கிறான் என்றால் பொலிட்டிக்கல் பவர் அவனுக்கு வருகிறது. முதல்ல ஒயிட் ஹார்ஸில் போகிறான், பின்பு ரெட் ஹார்ஸை மாற்றி கொண்டான். அவன் பல ராஜ்யங்களை கைப்பற்றி, அன்னைக்கு இருந்த ராஜ்யங்களை கைப்பற்றி எல்லாத்துக்கும் மேலே அவன் ராஜாவாக மாறுகிறான். அவனுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கிறது. பின்பு எல்லாத்தையும் இணைக்கிறான், மதத்தையும் அவன் அரசாங்கத்தையும் இணைக்கிறான். மதமும் அரசாங்கமும் சேரக்கூடாது. அதுதான் இன்னைக்கு பிஜேபி மதத்தையும் அரசாங்கத்தையும் கொண்டு வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யறால் அந்த ஆட்சி நீடிச்சா கிறிஸ்தவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, நீங்க இரண்டாம் தரத்து குடிமக்கள் என்று சொல்லிவிடுவாங்க. இந்துக்களுக்கு தான் இந்தியா. அதனால் மற்ற மதஸ்தருக்கு கிறிஸ்தவங்களுக்கோ முஸ்லீமுக்கோ ஓட்டு உரிமை கிடையாது அப்படிங்கிற லெவலில் அவங்க பிளான் வச்சிருக்கிறாங்க, சீக்ரெட் பிளான். அதனால் இந்துக்களுக்கு தான் இந்தியா என்று சொல்லி அது நம்ம மதத்தை அரசாங்கத்தில் கொண்டு வரக்கூடாது. மதம் வேற, அரசாங்கம் வேற. மதத்தை கவனிக்கிறதுக்கு மத தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசாங்கத்தை கவனிக்கிறதுக்கு தான் எலெக்ஷன் வச்சு ஆளை தேர்ந்து கொள்றாங்க. ஆனால் இதை கொண்டு சேரும் பொழுது என்ன ஏற்படும்? கலவரங்கள் ஏற்படும். மத கலவரங்கள் ஏற்பட்டு சமாதானம் கெட்டு போகும். அதனால இவன் என்ன செய்யலாம்? மதத்துக்கும் தலைவனாக இருக்கிறான், அரசாங்கத்துக்கும் தலைவனாக இருக்கிறான். நிம்ரோத் இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறான். பேல் காட்ஸ் அப்படிதான் செய்கிறது. பேல் காட்ஸ் ரிலீஜியஸ் பவர், இதை பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவரை ஒன்று சேரும் பொழுது அந்த பேல் காட்ஸ்ல வரும் பொழுது அவன் காட் இன்கார்னேட்டா, நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறான். அவனுடைய மனைவி செமிராமிஸ், நிம்ரோத் மரித்த பின்பு அவன் என்னுடைய வயிற்றில் மறுபடியும் அவதாரம் விட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை பெற்று, நிம்ரோத் மனைவி செமிராமிஸ் அவள் ஒரு குழந்தையை பெற்று, தவறான விதத்திலே குழந்தையை பெற்று, இது என்னுடைய கணவர் தான் இப்படி குழந்தையாக வந்திருக்கிறான்னு சொல்லி தாய் சேய் வழிபாடு, அதுதான் கத்தோலிக்க மார்க்கம். இது நிம்ரோத்தின் மார்க்கம். நிம்ரோத் இவ்விதமாக இருக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல மத வல்லமைகளும் அரசாங்க வல்லமைகளும் பிசாசின் வல்லமைகளும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எலெக்ஷனில் எல்லா வல்லமைகளும் மோதுது. வரப்போகிற எலெக்ஷனில் எல்லா வல்லமைகளும் மோதும் பொழுது இந்த ஆபிரகாம் தேவனோடு சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு 7 சீல் மிஸ்ட்ரி வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் அங்கே தற்காலிகமாக ஒரு மனுஷகுமாரனாக சன் ஆஃப் மேன் மிஸ்ட்ரி அங்கே மினிஸ்ட்ரி அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. 2 பேருமே பிரபலமானவர்கள், 2 பேரும் எல்லா சத்தியத்தையும் அறிந்தவர்கள் தான். அதனால நிம்ரோத்தும் இருக்கிறான், ஆபிரகாமும் அங்கே இருக்கிறது காணுங்க. ஒரு குரூப்பான மக்களுக்கு 7 சீல் மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் இறங்கி வந்திருக்கிறார். 7 சீல் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அல்ல, அது ஒரு ரெவலேஷன். இன்னைக்கு அதோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கோம். அந்த பலமுள்ள தூதனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கோம். அவர் மிஸ்ட்ரியை நமக்கு ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மனவாட்டியாக இருக்கிறது. நிம்ரோத் எல்லாம் அறிஞ்சிருந்து அவன் தன் இஷ்டம் போல நடக்கிறான். நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவன் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறான், அவிசுவாசத்திலே நிலைத்திருக்கிறான். ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால் அந்த பாபிலோனை விட்டு வெளியே அவன் எப்ரோனுக்கு வருகிறான். ஆமென். அவனுக்கு கர்த்தர் இறங்கி ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். 7ஆம் முத்திரை என்ன? இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். பரலோகத்திலே 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 8:1 வாசிக்கலாம். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அளவு அமைதல் உண்டாயிற்று. இதோ பரலோகத்திலே ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அளவு அமைதல் உண்டாயிற்று. இந்த மேகம் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் காணப்பட்டது. அங்க ஏதாவது 7ஆம் முத்திரை பற்றி எழுதியிருக்கா? ஒண்ணுமே எழுதல. அது ஒரு மியூட்டா இருக்கிறது, அது ஒரு ஊமை மாதிரி இருக்கிறது. 7ஆம் முத்திரை ஒண்ணுமே வெளிப்படல, எதுவுமே சொல்லியிருக்கிறா? அது ஒரு சீனரியை குறிக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்தார், மேகத்திலே இறங்கி வந்தார். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் அங்கே வானவில் இருந்தது. அவனுடைய பாதங்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது என்று அது ஒரு சீனரியை தான் சொல்லியிருக்கே ஒழிய
எந்த ஒரு மிஸ்ட்ரி இன்னைக்கு ரிவீல் ஆகலை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற எல்லா சீக்ரெட்டையும் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஆமென். இட்ஸ் a revelation of God's mystery in Christ. கிறிஸ்துவை கொண்டுள்ள தேவனுடைய ரகசியமாய் இருக்கிறது. 1965ஆம் வருஷம் 11ஆம் மாசத்துல பிரணான் வந்து மரிப்பதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னதாக 12ஆம் மாசம் மரித்து போனார். 11ஆம் மாசத்துல அவர் சொல்லுகிறார், ஸ்டே இன் த வேர்ட், வார்த்தையில நிலைத்திருங்கள். those secret pages how to get in. இப்பொழுது அந்த ரகசியமான காரியங்கள் எல்லாமே வெளிப்படப்படுகிறது. அதற்கு ஒரு கீ இருக்கிறது, அது சாவி இருக்கிறது. அந்த சாவி தான் எல்லாத்தையுமே திறக்கிறதா இருக்கிறது. the mystery to the world is only a secret to the bride. உலகத்துக்கு அது ரகசியமாக இருக்கிறது, மிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஆனால் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹalleluya. it is the coming of the Lord. ஆண்டவர் இறங்கி வந்தார், அதுதான் அந்த கீயா இருக்கிறது. அந்த கீயை வச்சு திறந்தோம்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்தாரோ அங்கெல்லாம் 7 சீல் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அந்த கீ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியும். ரைட் டைம்ல ரைட் பீப்புளுக்கு இதை கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் இன்னைக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். 7 சீல் மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுல் வந்து ஆண்டவர் அவனை தமஸ்குக்கு போற வழியிலே சந்தித்தார். ஆனா மற்ற அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அவர்கள் வந்து பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றாலும் கூட அவனுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஆனால் அந்த பவுலுக்கு வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. அதனால அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சிலர் வந்து விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பவுல் வந்து விருத்த சேதனம் அவசியம் இல்லை. இன்னும் அவர் வந்து பிரஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடாது, ஒன்லி ஜூஸுக்கு தான் சொல்லணும், யூதர்களுக்கு தான் சத்தியம் சொல்ல வேண்டும். விதமான ஒரு குழப்படியில இருக்கிறாங்க. அவங்களும் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பாலுக்கு வந்து எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் ஆகிறது. ஹalleluya. பாலுக்கு வந்து 7 சீல் மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் பரிசுத்தாவி பெற்று சத்தியத்தை சொல்லியும் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய ரகசியத்தை சொன்னாலும் பவுல் சொன்ன காரியங்கள் கொஞ்சம் அரிதாக இருக்கிறது. அதை அறிவதற்கு அரிதாக இருக்கிறது. 2 பேதுரு 3:15-16 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:15. நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. இதோ பவுல் வந்து சொன்ன காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. பவுலுக்கு வந்து எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பரிபூர்ண வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அதனால அவன் குழப்பத்தில் இல்லை, அவன் தெளிவில் இருக்கும் பொழுது இதை பேதுரு வந்து என்ன செய்தால் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் உண்டா அல்லது யூதர்களுக்கு தான் அறிவிக்கப்படணுமா, விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணாண்டாமா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறது. இந்த பவுலுக்கு ஆண்டவர் வந்து திட்டவட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பவுலுடைய இந்த சத்தியங்கள் வந்து இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அரிதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராக் பினீத் ராக், அந்த வெள்ளக்கல்ல அவன் பார்க்குறான். இவங்க வந்து மேலே எழுதியிருக்கிறது தான் பார்க்குறாங்க, பிரமிடில் மேலே எழுதியிருக்கிறது. ஆனால் பவுல் வந்து வெள்ளக்கல்ல பார்க்குறான். ஹல்லேலூயா. இப்போ மெசேஜை படிக்கும் பொழுது டாக்டரின்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், அது வெளியே எழுதியிருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம உள்ளே பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது என்னது? 7 seal, it is the coming of the Lord. ஹல்லேலூயா. அதனால முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும். யோவான் வந்து அந்த புஸ்தகத்தை காணும் பொழுது அது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று வலமுள்ள ஒரு தூதனுடைய சத்தத்தை கேட்கிறான். வானத்திலாது பூமியிலாது பூமியின் கீழாது ஒருவனாயில் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. அப்பொழுது யோவான் அழுகிறான். அப்படி அழும்பொழுது மூப்பரில் ஒருவன் சொல்லுகிறான், யோவானே நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், அந்த முத்திரைகளை திறக்கிறதுக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்படவில்லை என்றால்
எல்லாமே இழக்கப்பட்டு போகும். நம்ம பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கிடையாது, நம்ம குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏதோ பூலகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாமே இழக்கப்பட்டு போக வேண்டும். முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும். யார் பாத்திரவான்? ஒருவனாகிலும் பாத்திரவான் இல்லை. அதில் பவுல் அங்கே யோவான் அங்கேயும் இங்கே பார்க்கும் பொழுது இது ஆட்டுக்குட்டியானவர் வந்து புஸ்தகத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பெயர் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய பெயரும் அங்கே இருக்கிறது. அது திறக்கப்படவில்லை என்றால் ரெடாம்ஷன் கிடையாது. இப்பொழுது யோவான் தன்னுடைய பெயரை பார்க்கிறான். ஆமேன். நாமளும் நம்முடைய பெயரை பார்க்கிறோம். ஆமேன். அதனால 7 seal is coming of the Lord. முத்திரையானது உடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பொசிஷன் என்ன, நம்முடைய நேம் என்னதென்று நம்ம பார்த்தாதான் நமக்கு ராப்சர் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாம் யாத்திரையிலே மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆனாலும் 400 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை அல்லாத மற்றவங்களுடைய அங்க தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள். 400 வருஷத்துக்கு பின்பு அவர்களை நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லும் பொழுது 400 வருஷத்துக்கு பின்பு அங்கே மோசே தோன்றுகிறான். மோசே அந்த ஜனங்களை வழி நடத்துகிறான், வெளியே கொண்டு வருகிறான். ஆனாலும் அவன் அந்த ஜனங்களை கானானுக்கு வழி நடத்த முடியவில்லை. அவன் கானான் தேசத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ப்ராபசியா உரைக்கிறான். ஆனால் ஜோஷுவா வந்து தான் அவங்களை உள்ள நடத்த முடிந்தது. ஆமேன். மோசே வந்து ப்ராபசியா சொல்லுகிறான், ஆனால் ஜோஷுவா வந்து அவர்களை உள்ளே கொண்டு போகிறான். ஆமேன். எகிப்தில் இருக்கும் பொழுது, எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரம் வரும் பொழுது ஜஸ்டிபிகேஷன். அதன் பின்பு இதோ வனாந்தரத்தில் வரும் பொழுது சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். காதேஸ் பர்னாயில் வரும் பொழுது அவங்க எல்லாம் அவிசுவாசித்தார். அதன் பின்பு யோர்தான் அங்கே திறக்க, யோர்தான் வந்து வழிவிடும் பொழுது அது ஓப்பனிங் ஆஃப் த சீல். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் அவங்க கால் பட்ட உடனே தண்ணீரானது ஒரு பக்கத்தில் வழிஞ்சு போச்சு. இப்பொழுது அந்த யோர்தான் நடு மத்தியில் நிற்கிறாங்க. நடு மத்தியில் யோர்தான் நடு மத்தியில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கும் பொழுது தண்ணி ஒரு பக்கம் ஸ்டாப் ஆகிட்டது, இன்னொரு பக்கம் வழிஞ்சு போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கடந்து தீரு மட்டும் அவங்க யோர்தானின் மத்தியிலே நின்றார்கள். எல்லாரும் கடந்து போன பின்பு மோசே எங்க யோசுவா சொல்லுகிறான், அவங்க கால் நிற்கிற இடத்துல இருந்து 12 கல்லை எடுத்துட்டு வாங்க. அந்த 12 கல்லை எடுத்துக்கொண்டு வந்து இப்பொழுது ஒரு மானுமெண்ட் கட்டுகிறார்கள், ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்துகிறார்கள். யோசுவா 4:8 வாசிக்கலாம். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவுடைய சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். இதோ அந்த யோர்தானின் மத்தியில இருக்கிறதான அந்த ஆசாரில் நிற்கிற இடத்துல இருக்கான கல் 12 கல்லை கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு நினைவு கூறுதலை ஏற்படுத்த வேண்டும். அந்த கல்லினாலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள், ஒரு மானுமெண்ட் ஏற்படுத்துகிறார்கள். அதனால் இவ்வளவு நாள் அந்த கல் எங்கே இருந்துச்சுன்னா யோர்தான் மத்தியில் இருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த கல்லை கொண்டு வந்து இங்கே ஒரு மானுமெண்ட் நினைவு சின்னத்தை ஏற்படுத்தும் பொழுது அது எங்கேருந்து வந்துச்சு? அந்த யோர்தான் நதியிலிருந்து வந்தது. அதே போல் இன்னைக்கு 7 seal புக்குக்குள்ளே தான் எல்லா ரகசியமும் இருக்கிறது. இது வரைக்கும் அது மறைஞ்சிருந்தது, இப்பொழுது வெளியரங்கமான காட்சியாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் நின்ற அதே இடத்துல நடுக்க அந்த ரிவர், அந்த ஆற்றினுடைய மத்தியில தண்ணி எப்பொழுதும் அதில் போயிட்டே இருக்குது. அது இதுவரைக்கும் அந்த கல் வெளிப்படலை, இப்போ அங்கிருந்து சீக்கிரட் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. எலிஜா எலிசாவை நம்ம பார்க்கும் பொழுது எலிஜா வந்து 1 man மினிஸ்ட்ரி, பின்பு எலிசா அதை தொடர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது மணவாளன் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது ஒரு சேஞ்ச் ஏற்படுகிறது. எலிசா வந்து எலியாவை பின்பற்றி போகிறான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவன் பின்பற்றி போகும் பொழுது
நீ இது வரைக்கும் பெத்தேல்ல நில்லு, நான் வந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டும், எரியோவுக்கு போக வேண்டும், எரியோ அதன் பின்பு யோர்தான் வரைக்கும் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த எலிசா வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. இதை அவன் ஃபாலோ பண்ணுகிறான். அதன் பின்பு யோர்தான் நதியை தாண்டி அவங்க அக்கறைக்கு வரும் பொழுது அங்கே யாருமே இல்லை. யார் இருக்கிறா? எலிசாவும் எலியாவும் தான் இருக்கிறாங்க. ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஏற்படுகிறது. எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அங்கே ஐக்கியம் ஏற்படுகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல் என்று சொல்லும் பொழுது உடைய ஆவியின் வர இரட்டிப்பாக எனக்கு வேண்டும். 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும். அரிதான காரியத்தை கேட்டாய், நான் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். 11 வாசிக்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எலியாவை கர்த்தர் காட்சி விட்டு எடுத்துக்கொண்டார். அதனால நம்முடைய எலிஜா வந்து ஆண்டவர் காட்சி விட்டு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் மேல் இந்த அனாயிண்டிங் வந்து எலிசா மேல வருகிறது. ஆனால் எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பொழுது அவன் புலம்புகிறான். அப்பொழுது அந்த சால்வை ஆனது அங்கே வருகிறது. அந்த சால்வை அவனிலிருந்து அங்கே கீழே விழும் பொழுது அந்த சால்வை அவன் எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லுகிறான். 11 வாசிக்கலாம். அந்த எலிசா கண்டேன், தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை அடிக்கும் பொழுது யோர்தான் 2ஆக பிரிகிறது. தேவனுடைய ஆவி வந்து இப்பொழுது எலிசா மேல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பிரைடு மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த பெண்ணா மேல இருந்த அந்த சேம் அனாயிண்டிங் நம்ம மேல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எலிசாவுக்கு அங்கே சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்கிறது. மற்ற எலியா பின்பற்றுகிறான தீர்க்கதரிசியின் புத்திரர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் இவங்க வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இல்லை. அந்த எலியாவோடு ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இல்லை, தேவனோடு ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இல்லை. ஆனால் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்கிறது. அது என்ன நடந்து யோர்தானுக்கு அப்பால என்ன நடந்துச்சுங்கிறது இவனுக்கு தெரியல. யோர்தான் வரைக்கும் தான் தெரியுது, ஆனால் அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. அதே போல முத்திரைகள் திறக்கப்பட்டது ரைட்டு. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுக்கு பிறகு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு கூட அவர் சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைத்திருக்கிறார். ஆமென். அவர்கிட்ட நம்ம வரங்களை நம்ம பெறுகிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை நம்ம பெறுகிறோம். ஆமென். ஆனால் அந்த சால்வையானது கிடைத்தது. இப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கும் பொழுது அந்த யோர்தான் 2ஆக பிரிகிறது. ஹல்லேலூயா. அந்த சேம் பவர், அந்த தேட்ஃபுல் மினிஸ்ட்ரி, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், அந்த என்ன என்றால் இந்த எலிசாவுக்கு கொடுக்கப்படுகிறது, மற்றவங்களுக்கு அது கிடைக்கல. இவன் ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் வைத்திருக்கிறான், மற்ற எல்லாரும் வெளியரங்கமான ஒரு கம்யூனிகேஷன். பொசுத்தை படிக்கிறது. ஆனால் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவரோடு கூட ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்கும் பொழுது அது அவங்களை விசேஷித்தவங்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லும் பொழுது அந்த யோர்தான் நதியானது 2ஆக பிரிந்தது. ஆனால் தேவனுடைய ஆவியானது எலிசாவின் மேல் வந்து இறங்கி இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவங்க என்னதாங்க, எலியாவை ஆண்டவர் எங்கேயாவது கொண்டு போட்டிருப்பார், அவரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எலியாவை தான் தேடினார்கள். ஆனால் அதே அனாயிண்டிங் எலிசா மேல இருக்குது, அவனுக்கு தெரியல. அதேபோல ப்ராஃபட்னு சொல்றது அதே அனாயிண்டிங் நம்ம மேல இருக்குது, அது எலிசானால இருக்குது. டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறது. அது பெனாமை விட்டு இன்னைக்கு மணவாட்டிக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு அதே காரியங்கள் திரும்பி நடக்கிறது. ரெட்டிப்பான ஆவியோடையவனாக அவன் எலியா செய்த அதே காரியங்களை அவன் செய்கிறான். இன்னைக்கு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். டிசைபிளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை 3 வருஷமாக பின்பற்றினார்கள், அந்த சீசர்கள் பின்பற்றினார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்படுகிறது. ஆமீன். இப்பொழுது அதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ரைசன் சேவியர். அவர் உயிர்த்தெழுந்தது அதுக்கு பிறகு அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தலை. வேதபாரர் பரிசேயருக்கோ அல்லது யாருக்கோ வெளிப்படுத்தாதபடி அவரால் நேசிக்கிற மக்களுக்கு அவர் பிரைவேட்டா வெளிப்படுத்துகிறார். ஆமீன். தோமாக்கு வெளிப்படுத்துகிறார், எம்மாவூர் சீசர்களுக்கு அந்த போன சீசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படியாக அவர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் நேசிக்கிற மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமீன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் முத்திரை திறக்கப்படுதலாக இருக்கிறது. இது 7 சீலாக இருக்கிறது. கம்மிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் அங்கே முத்திரைகளை திறந்து அவர் அதன் பின்பு யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் ஒன்லி இஸ் பிலவட் பீப்புள், அவர் நேசிக்கிற மக்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மற்றவங்களோடு டீல் பண்ணுவதில்லை, ஒன்லி பிரைடோடு கூட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். அதுக்கு முன்னால் அது ஒரு பப்ளிக் பார்ட்டா இருந்தது, இப்பொழுது அது சீக்ரெட் பார்ட்டா இருக்கிறது. ஆண்டவர் பப்ளிக்கா எல்லாருக்கும் தானே வெளிப்படுத்தினார், அற்புதங்கள் செய்தார். ஆனா இப்பொழுது அவருடைய பிரைடுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறார். மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் போனது. இன்னைக்கு அந்த 7 சீல் 7 சீல் பிறகு இன்னைக்கு அவருடைய பிரைடுக்கு மட்டும் அந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆமீன். சிட்டு அங்கே ஏற்படுகிறது, மாற்றம் ஏற்படுகிறது. பிரைவேட் மினிஸ்ட்ரி பப்ளிக் மினிஸ்ட்ரியிலிருந்து இப்பொழுது பிரைவேட் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. மேசி சீட் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றால் அவருடைய மனவாட்டியின் மத்தியில் இருக்கிறது. ஆமீன். சீக்ரெட் பேசேஜஸ் அவருடைய பிரைடுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். The secret part of the message is still there. இன்னும் அதுல ரகசியங்கள் இருக்கிறது. இன்னும் ரகசியங்கள் இருக்கிறது. அது பைபிள் மூலமாக இன்னைக்கு அது நமக்கு பைபிள்ல இருந்து நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமீன். அந்த 7 சீல்ல பப்ளிக் மினிஸ்ட்ரி இருக்கிறது. நம்ம 7 சீல்ல சொல்லுகிறார், அவர் அநேக அங்க பெரிய கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார், அநேக ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரேயர் லைன் ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் என்று சொல்லப்பட்டது. அங்கே பிரேயர் லைன்ல நிறைய பேர் வியாதியஸ்தர்கள் அங்கே ஜெபிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வெளிச்சமானது அந்த சின்ன கூடாரத்துக்கு போகிறது. அங்கே ஒரு சின்ன உடன் அங்கே ரூம் அங்கே இருக்கிறது. வெளிச்சமானது அங்கே போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ வில் மீட் யூ தேர், உன்னை நான் அங்கே சந்திப்பேன். திஸ் வில் பி த தேர்ஃபுல் அண்ட் யூ won't tell it to nobody. இது 3ஆம் இழுப்பாக இருக்கிறது. இது யாருக்கும் நீ அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். The reason all heaven was silent. 7ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது பல்லவத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இப்பொழுது அந்த அக்னி ஸ்தம்பமானது அந்த சின்ன கூடாரத்துக்கு போதான் பிரைட் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு பிரைட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. திஸ் இஸ் த தேர்ஃபுல். இது 3ஆம் இழுப்பு. தேர்ஃபுல் என்றால் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. இது முழு உலகத்துக்கு அது சைலண்டா இருக்கும் பொழுது, முழு உலகத்துக்கு அது டோட்டல் சீக்ரெட்டா இருக்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமான மக்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆட்டம் சேஞ்சை எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே பல திசுக்கள் இருக்கிறது. பல திசுக்கள் பல ஆட்டம்ஸ் செல்களினால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சேஞ்ச் வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆட்டம் நம்ம சரீரத்திற்கான அணுக்கள் மாறும் பொழுது நம்ம எங்க மாறியதும். ஹல்லேலூயா. அந்த சேஞ்ச்
அந்த அந்த பிரைடுக்கு வர வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட நேரத்தில் நம்ம இருக்கிறோம். மில்லினியத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னதாக பாடி சேஞ்ச் ஏற்பட வேண்டும். அதனால இன்னைக்கு வந்து பூமியானது பிரசவ வேதனைப்படுகிறது. The earth is longing to come into redemption. The creation groaning. எல்லா சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்படுகிறது. அப்படி அந்த சிருஷ்டிகளுக்கு மீட்பு வர வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு அந்த பாடி சேஞ்ச் வர வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த சீக்கிரட்டை போப்புக்கு வெளிப்படுத்தாதபடி, பல பல பெரிய போதர்களுக்கு வெளிப்படுத்தாதபடி இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக முத்திரை சுவிகாரத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இது நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். சரீர மீட்பு வருவதற்கு முன்னதாக நமக்கு ஹீலிங் ஆஃப் த பாடி, ஆர்டர் அட்வான்ஸா ஹீலிங் ஆஃப் த பாடி தருகிறார். சரீரத்துக்கு சுகத்தை தருகிறார். இந்த சரீர சுகத்தினுடைய முடிவு தான் அது நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகிருக்கு. ஜபம் பண்ண ஜப லைனில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் வரிசையாக ஜபத்துக்கு வர்றாங்க. நிறைய பேர் வரும் பொழுது அது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கல்வாரியில் ஆண்ட சுகத்தை சம்பாதித்திருக்கிறார். இவங்களுக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்குங்கிறத இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே அது உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த நாள் வரும் பொழுது, அந்த டேட் வரும் பொழுது அது எல்லாமே கரெக்டா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால பிரணாம் காண்கிறார், இன்றைக்கு இவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும்னு முன்குறிச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். அதனால யார் யாருக்கு முன்குறிக்கப்பட்டாங்களோ அவளுக்கு அந்த நாள் சுகம் கிடைக்குது. அடுத்த நாள் கூட்டத்தில் வர்றவங்களுக்கு யார் யாருக்கு சுகம் கிடைக்கணுமோ ஆண்டவர் அதை குறிச்சிருக்கிறார். அதனால அவர் தைரியமாக கான்பிடன்ஸா இருந்தார். எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். 1916 வருஷத்தில் கர்த்தர் அங்கே ஆண்டவர் பயல் காற்றிலே அவர் சொல்லுகிறார், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே. when you get older you will have a ministry. 1916 வருஷம் முதலாம் உலக யுத்தம் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் அங்கே தோன்றி, நீ ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, நீ பெரியவன் ஆகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதன் பின்பு 1933 வருஷத்தில் 7 தரிசனங்களை காண்கிறார். ஹிட்லர் படையெடுத்து போகிறான், முசோலினி படையெடுத்து போகிறான். முசோலினி முதலாம் யுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறான், ஹிட்லர் 2ஆம் உலக யுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறான். பின்பு விஞ்ஞானமானது பெறுகிறது, பெண்களுடைய மாரல் லைஃப் ரொம்ப மோசமாக போகிறது. இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால, ஃபேஸ்புக் வந்ததுனால என்னென்ன காரியங்கள் உலகத்தில் அநியாயங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் பேப்பரில் சமீபத்தில் வாசிக்க முடியும். பெண்கள் வஞ்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். she can be deceived. அதனால் வஞ்சிக்கப்பட்டு என்னென்ன காரியங்கள் மோசமான செயல்கள் அங்கே பொள்ளாச்சியில் நடந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். பெண்களுடைய மாரல் லைஃப் மோசமாக போகிறது. உலகத்தில் இருக்க எல்லாருடைய மாரல் லைஃப் மோசமாக போகிறது. 1933 அதை தரிசனமாக கண்டார். அதன் பின்பு ஏதோ அந்த கண்டு முட்டை வடிவத்தில் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டு விஞ்ஞானமானது அதிக உச்சக்கட்டத்தில் போகிறது. அதன் பின்பு ஒரு அமெரிக்காவை ஒரு பெண் ஆளுகை செய்வாள் என்று சொல்லப்பட்டது. கடைசியா அமெரிக்காவின் அழிப்பு 7 தரிசனங்களை அவர் சொல்லுகிறார். 1933 வருஷத்தில் என்ன உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், படிப்படியாக என்ன மாற்றங்கள் ஏற்படும்,
இன்னைக்கு எல்லாம் வந்து கரெக்டாக நிறைவேறிட்டு. அந்த 7 தரிசனங்களில் 7வது தரிசனத்தை தவிர எல்லாமே நிறைவேறிவிட்டது. கர்த்தர் எல்லாத்தையுமே முன் அறிஞ்சிருக்கிறார். அவர் ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம். 7 சபை காலங்கள் வர வேண்டும். ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வர வேண்டும். முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும். அதன் பின்பு பிரைடுன்னு ஒருத்தி வருகிறாள். சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து ஆண்டவர் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு இந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். எல்லாரும் பசுத்தை படித்தாலும் அவங்களுக்கு அந்த மிஸ்ட்ரியை அவர் ரிவீல் பண்ணுகிறார். அவங்களுடைய தொகை ஒன்று இருக்கிறது. அந்த தொகை நிறைவாகும் பொழுது அவங்களுக்கு பாடி சேஞ்ச் வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய அங்கே வந்து ப்ரோக்ராமாக இருக்கிறது. 7ஆம் முத்திரை திறக்கப்படுகிறது. ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சீக்ரெட் பேஜஸ் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. மே மாதம் 6ஆம் தேதி 1946ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய தூதனானவர் பிரதர் பிரணாமை சந்திக்கிறார். அந்த குகையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். 3 நாள் உபாசத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது 3வது நாள் அதிகாலையில் 3 மணிக்கு கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தோன்றுகிறார். வெளிச்சம் வருகிறது. வெளிச்சத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பர்பஸை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து இப்பொழுது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறார். முதல்ல ஜஸ்டிஃபிகேஷன், 2வது சாங்டிஃபிகேஷன், 3வது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், 4வது வந்து பிளேசிங். இப்பொழுது 4வது காரியம் நடக்குது. ஆண்டவர் அவரை எங்கே வந்து ஸ்தானத்திலே எங்கே என்ன ஸ்தானம் என்று சொல்லுகிறார். நீ வந்து ஒரு ப்ராஃபட். உனக்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. நீ உலகமெங்கிலும் இந்த சத்தியத்தை கொண்டு சொல்லுவாய். நீ ராஜாக்களுக்காக நீ ஜெபிப்பாய். உன்னுடைய ஜபத்துக்கு முன்பாக கேன்சர் கூட நிற்க முடியாது. நீ உத்தமமாக இருந்தால் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவாய். பின்பு ஓப்பனிங் ஆஃப் த சீல் அங்கே வெளிப்படும் என்று எல்லாத்தையுமே கர்த்தர் அங்கே சொல்லும் பொழுது இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அவருக்கு அங்கே 7 சீல் வந்து விட்டது. கர்த்தர் இறங்கி வந்தால் ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன், ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன். இப்பொழுது அவர் தெளிவோடு இருக்கிறார். யாரும் அவரை இப்போ குழப்ப முடியாது. அதுக்கு முன்னால் அவரை குழப்பினாங்க. உனக்கு இப்படி தரிசனங்கள் வருகிறது, அது தேவனுடைய ஆவியா அல்லது வேற ஏதான்னு தெரியல. இப்படி பலர் குழப்பும் பொழுது பலர்கிட்ட வந்து அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொன்னாங்க. இப்பொழுது அவருக்கு தெளிவு ஏற்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த வந்தது. he had the confidence in the scripture. what his purpose was in the scripture. அவருடைய வாழ்க்கையில் உலகத்தில் அவர் வந்ததுடைய நோக்கம் என்னதென்று கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். என்ன பர்பஸ், நீ எதற்காக உலகத்தில் வந்தாய், உன்னை எதற்காக நான் உலகத்தில் கொண்டு வந்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது தைரியமாக சொன்னார். அவர் தைரியமாக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். நம்ம இன்னைக்கு தேவனுடைய சிந்தையிலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பன் மூலமாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரைட் டைமில் கொண்டு வந்திருக்கிறார். கடைசி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரைகள் திறக்கப்படுது. கம்மிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் நம்மை சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. நான் எதற்காக உலகத்திலே வந்தேன். பிலாத்துவிடத்திலே இயேசுக்கு சொல்கிறார், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் உலகத்தில் வந்த பர்பஸை அறிந்திருந்தார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்திருக்கிறேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். அதனால நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதுதான் மெயின் திங். அந்த மெயின் திங்கை நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராண்ட் ஆகும். இந்த உலக வாழ்க்கைக்குரிய எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஆமென். இப்பொழுது அந்த ஸ்டேஜுக்கு பிரணாம் வளர்ந்து விட்டார். அந்த ஸ்டேஜுக்கு வெளிப்படும் வளர்ந்தும் பொழுது சத்தியத்திலே வளரும் பொழுது அந்த மிஸ்ட்ரி அவருக்கு ரிவீல் ஆகிவிட்டது. ஆமென். கர்த்தர் அவரை சந்திக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு வரும் பொழுது இப்பொழுது அவர் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் உலகத்தில் வந்த நோக்கத்தை, அந்த பர்பஸ் அவருக்கு வெளிப்படும் பொழுது அவர் தைரியமாக சத்தியத்தை சொல்ல முடிந்தது. ஆமென். அவர் ஃபுல்பில்மெண்ட் பார்ட்டா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:6-7 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமென். 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இதை 7ஆம் தூதனுடைய அங்க சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிறது. அவர் 7ஆம் தூதன் என்றுதானே அந்த பிளேஸ் அறிகிறார். அப்பொழுது அவர் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த அவருடைய ஊழியம் அங்கே எழுதப்பட்டது. அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வரும் பொழுது அவர் தன்னுடைய லைஃபை ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எலியேசர், அவர் எலியேசராக இருக்கிறார். ஆமென். அவர் அந்த ஏகாயா இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்தில் ஏகாயா இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்தில் அறுவடைக்கு கண்காணியாக வைக்கப்பட்டவன் என்று அங்கே அவர் தன்னுடைய ஸ்தானத்தை அறிகிறார். இப்படி பைபிள் ஃபுல்லாகவே தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை அவர் அறிகிறார். அதே போல் உங்களுக்கு அந்த உங்களுக்கு உங்களுடைய பேர், உங்களுடைய ஸ்தானம் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிட்டது. நீங்கள் ரேப்சரில் கண்டிப்பாக போகிறீங்க. ஆமென். மற்ற எல்லாரும் புஸ்தகத்தை படிக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஸ்தானத்தை அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கி நம்முடைய ஸ்தானத்தை நம்ம அறிந்து விட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் எங்கே இருக்கிறது, நம்ம லைஃப் அங்கே எழுதியிருக்கிறது, அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் 7 சீல் மிஸ்ட்ரி என்ன? கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கி அவரோடு கூட நம்ம ஐக்கியம் வச்சிருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் நம்ம லைஃப்பை பற்றி ரிவீல் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது. அந்த திட நம்பிக்கை என்னென்றால் நம்முடைய பேர் பைபிளில் இருக்குது, நம்முடைய ஸ்தானம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் ஸ்கிரிப்சரெல்லாம் நம்ம பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்த பிறகு மிரக்கில் நடந்தது, பிசாசுகள் புறப்பட்டு போனது, எந்த காரியங்களும் அவருடைய மினிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியலை. எந்த டெவிலும் ஸ்டாப் பண்ண முடியலை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். அதுதான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் செய்கிறார். ஆதி காலம் முதல் அது அடக்கமாயிருந்து இப்பொழுது அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த மிஸ்ட்ரியானது பிரதர் பிரணாம் மூலமாக அது நிறைவேறி இருக்கிறது. அவர் ப்ராபசி பார்ட்டாக இருக்கிறார், பிரதர் பிரணாம் ஃபுல்ஃபில்மென்ட் பார்ட்டாக இருக்கிறார். அது இன்னைக்கு ஒரு ஜனங்கள் மத்தியில் அது நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கடைசியாக ஒரு ஜனங்கள் மத்தியில் நிறைவேறும் பொழுது அந்த ரேப்சர் எங்கே வருகிறது, பாடி சேஞ்ச் நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகமானது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே போகிறது. அவன் 7 இயர்ஸ் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான். உலகத்தை ஆளுகை செய்த பின்பு கர்த்தர் தம்முடைய மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டியோடு கூட இந்த பூமிக்கு ரெடாம்ஷன் கொடுக்கிறார். இந்த பூமியானது ஏதேனாக மாறும் பொழுது அவரோடு கூட நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். வெளிப்படுத்தல் 26 வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இதோ தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1000 வருஷம் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறத அந்த வார்த்தையானது நம்மிலே நிறைவேறப் போகிறது. ஆமென். உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே அது அழிஞ்சு தற்பொழுது எலெக்ஷன் வருகிறது. இந்த எலெக்ஷனுக்காக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க. 5 வருஷம் ஆளுகை செய்வதற்காக அவங்க படுகிற பாடுகள், எவ்வளோ பணத்தை செலவழித்து, எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ பிரச்சாரங்களை பண்ணுகிறாங்க 5 வருஷ ஆளுகைக்காக. அதுவும் 5 வருஷம் நிலச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளும் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுகிறோம், இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம். ஹல்லேலூயா.
இந்த சீக்கிரட்டை நம்ம கத்தர் அங்கே நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். 7ஆம் முத்திரை திறக்கப்பட்ட ஆயிட்டு கத்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கும் எனக்கு ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையினுடைய மிஸ்ட்ரி அவர் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஆமென். என்னுடைய ஸ்தானத்தை அவர் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம சாட்சியாக அறிவிக்கிறது. இப்பொழுது நம்ம இதை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். நம்ம அந்த அனுபவத்தை சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அறிய முடியும். 7ஆம் முத்திரைன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஆனால் 7ஆம் முத்திரைக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா? பிரணாமுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, பாலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஆபிரகாமுக்கு அது இருந்தது, எலிசாவுக்கு அது இருந்தது. இதோ இன்னைக்கு நமக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு மனவாட்டி கடைசி சத்தமாக இருக்க வேண்டும். கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா மிஸ்ட்ரி நமக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் 7ஆம் முத்திரை திறக்கப்படலைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அந்த வெள்ளக்கல்லை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்ரிட்டன் வேர்டு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா மிஸ்ட்ரியும் நமக்கு ரிவீல் ஆகிருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு அதை சொல்ல வேண்டும், மற்றவங்களுக்கு அதை சொல்ல வேண்டும். மெசேஜ் பீப்புளுக்கு அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அதனால் இட் இஸ் எ கம்மிங் ஆஃப் த லார்ட். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். யோர்தான் நதி இன்னைக்கு பிரிந்திருக்கிறது. நம்ம ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜோஷுவா எல்லாரையும் அந்தந்த இடத்த செட்டில் பண்ணியிருக்கிறான். ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவன் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறான். அவங்க எகிப்தில் அடிமைகள் ஆகியிருந்தார்கள். அவங்களுக்கு சொந்தமான வீடு கிடையாது, சொந்தமாக எதுவுமே கிடையாது, ஸ்லேவ்ஸாக இருந்தார்கள். இது ஆபிரகாம் அந்த ஈசாக்கும் யாக்கோபும் அந்த பாரான் தேசத்தில் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அது சொந்தமாகவில்லை, அவங்களுக்கு அந்த தேசம் சொந்தமாகவில்லை. ஆனால் ஜோஷுவா வரும் பொழுது அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாக மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜோஷுவா கமிஷனில் இருக்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்தார். ஜோஷுவாவுக்கு பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார், யுத்தங்களை செய்தார், இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஸ்தானத்தை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல வந்திருக்கிறோம்? இப்பொழுது கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகமானது சோதோமின் நிலைமையை அடைந்திருக்கிறது. இதோ உலகமானது நோவா காலத்தின் நிலைமையை அடைந்திருக்கிறது. சாபனங்கள் லவோதிக்கா நிலைமையில அடையும் பொழுது நமக்கு இன்னைக்கு ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்கிறது. அவர் நமக்கு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, வார்த்தையை இன்னைக்கு நமக்கு திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடி சேஞ்ச் நோக்கி இருக்கிறோம். ஆமென். இது மெயின் திங் நமக்கு இதுதான். இந்த மெயின் திங்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நமக்கு ஹீலிங், நமக்கு ப்ராஸ்பரிட்டி, நமக்கு சமாதானம் எல்லாமே வரும். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இந்த வார்த்தைக்கு முதன்மை சாரம் கொடுக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும் அது நமக்கு தெரியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க அந்த வெள்ளைக்கல்ல பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்க அந்த வெளிப்பாட்டின் மேல உங்களை கண்களை வைங்க. நீங்க உங்களுடைய கண்களை அதன் மேல வைக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை சாரம் கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை ஆண்டவர் நியமித்தாரோ, என்னென்ன ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரோ அது கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையில பார்க்காதபடி நம்ம ப்ராமிஸை பார்க்கணும். ஹல்லேலூயா. அதனால இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும்பொழுது நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் அங்கே பிளஸிங் வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வருகிறது. நீங்க எந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு சொந்தம். நீ கால்மணிக்கு எவ்விடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று ஜோஷுவாவுக்கு சொன்னது போல நம்ம இந்த மிஸ்ட்ரி நமக்கு ரிவீல் ஆகும் பொழுது இப்பொழுது தேட்புல் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 3ஆம் இழுப்பு வந்திருக்கிறது. ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் 3ஆம் இழுப்புல 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, 2வது ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், 3வது ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், அங்கே இழக்கப்பட்டு போனவர்களுக்கு போதிப்பது. ஒருத்தர் சொன்னா ஒண்ணுமே புரியாது, அவங்கள புரிய வைக்க முடியாது. திருத்துவத்திலிருந்து ஒன்காட புரிய வைக்கிறதே முடியாது. எத்தனை முறை சொன்னாலும் புரியாது. தேவன் திருத்துவமா இல்லை, அவர் ஒன்காடா இருக்கிறார்.
புரிய வைக்க முடியாது. இழக்கப்பட்டு போன ஆத்மாக்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் அந்த ப்ராமிஸை பார்க்கும் பொழுது, அந்த ப்ராமிஸை அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுக்கு அது சொந்தம். ஜோஷுவா கால் மிதிக்க எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமாய் கொண்டேன். நீ எவ்வளோ தூரம் கால் மிதிக்கிறியோ, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளோ தூரம் நீ நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். நீ என்னென்ன ப்ராமிஸை கிளைம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். எப்படி பாஸ்டர் அது நடக்கும்? நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும். தேவனுடைய வார்த்தை உண்மை, அது எவ்வளோ வேணும் பொய் கிடையாது. நீங்கள் அந்த மெச்சூரிட்டியில் வர வேண்டும், நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளரும் பொழுது அது எப்படி நடக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இது மனுஷன் செய்கிற காரியமே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் அந்த ப்ரோக்ராமில் இருக்கேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருங்கிற நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கேன்னு அறியும் பொழுது இப்பொழுது ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஹல்லேலூயா. திஸ் இஸ் தட் புல். நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே எங்கள் வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்படும். நான் மாத்திரை மெடிசனுக்கு அடிமையாகக்கூடாது. எனக்கு ஒரு பைசாவில் கடன் இருக்கக்கூடாது. எனக்கு ப்ராஸ்பெரிட்டி வரணும். நான் பாடி சேஞ்ச் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்க வேண்டிய நேரம். இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் அதை கிளைம் பண்ண வேண்டும். அதான் தேட்ஃபுல். அதுக்கு தான் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் 7 சீல். இன்னைக்கு நம்ம 7 சீலை பிலீவ் பண்ணோம் என்றால் நமக்கு இதெல்லாமே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. இப்பொழுது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறது, என்னென்ன தேவை இருக்கிறது, அதுக்கு என்ன ப்ராமிஸ் சொல்லியிருக்குது? ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் வெள்ளைக்கல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் எனக்கு இன்னைக்கு ரிவீல் ஆகிருக்குது. நான் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தை எனக்கு நடக்கட்டும். இதோ அற்புதங்களை நீங்கள் காண முடியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற முடியும். ஆமென். இப்பொழுது நம்ம வெறும் தியரி கிடையாது, வெறும் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இட் இஸ் பர்சனலி ரிவீல் டு யூ. ஹல்லேலூயா. உங்களுக்கு தனிப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். நம்மளாம் ஜெபிக்கலாம்.